இஸ்ரேலின் ஓயாத தாக்குதல். வியாழன் இரவு விடிய விடிய குண்டு மழை. 31 பாலஸ்தீனியர்கள் பலி. அமைதியாக உறங்கும் உலகம். அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளின் உதவியுடன் தொடர்ந்து அப்பாவி பாலஸ்தீன் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்கள் 21ஆம் நாளை எட்டியுள்ளது. வியாழக்கிழமை இரவு காசா கரையின் பல்வேறு இடங்களில் வானில் இருந்து இஸ்ரேல் குண்டு வீசியதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 31 பேர் உயிரிழந்துள்ளனர். அல் சைதூன் பகுதியில் 4 மாடி கட்டிடத்தை இஸ்ரேல் குண்டு வீசி தகர்த்ததில் அல் நதீம் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். அல் நுசைரத் அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியதில் அல் ஹூர் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் பலியான நிலையில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். கான் யூனிஸ் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சத்ரி குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ரஃபாவில் உள்ள குடியிருப்புகள் மீது குண்டு வீசியதில் ஹமைதா என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்துள்ளதாக வாஃபா நியூஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. 21 நாட்களாக கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 7028ஆக உயர்ந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பு தலைவர்கள் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேற்கரையில் இஸ்ரேல் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த செம்பிறை சங்க சேவகர் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகள் கிடைக்கச் செய்வதில் உலக நாடுகள் தோல்வியை தழுவிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் தொண்டு அமைப்பின் தலைவர் மார்டின் கிரிஃப்த் தெரிவித்துள்ளார். மேலும் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுவது வெறும் தந்திர சொல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.